ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னங்க, வரலட்சுமி நோன்பு வருது. வரலட்சுமி விரதத்துக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களா? நானும் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு அதுக்கான பர்ச்சேஸ் தான் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறோம். ஒரு 70 பேருக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம், ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எல்லாமே வந்து ஹோல்சேல் ஷாப்பில் பெஸ்ட்டாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் வாங்கியிருக்கிறேன். அதுதான் வந்து இந்த விளாகில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்க வீட்ல சிம்பிளா வரலட்சுமி விரதம் நீங்க பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கும் வந்து இந்த மாரி என்னென்னலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் குடுக்கலாம், என்னென்னலாம் தாம்பூலம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம் இந்த பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி வச்சு நான் வாங்கல. அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது குவாலிட்டி இல்லாம இருக்குது. இந்த மாரி மஞ்சள் கிழங்கு, குங்குமம் வச்சு வாங்கும்போது நல்ல குவாலிட்டியானது தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நம்மளால முடிஞ்ச பொருள் எந்த பொருள் குடுத்தாலும் அத நல்ல குவாலிட்டியா குடுக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். இதில பார்த்தீங்கன்னா 50 பீசஸ் இருக்கும். அதில ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹350. நான் வளையக்கார தெருவுல தான் வாங்குனேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட். இதுவுமே வந்து ஹோல்சேல் கடையில தான் சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்குனேன். ஆ மொத்தம் 70 பீசஸ் வாங்கியிருக்கிறேன். இது டோட்டலா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அம் 2500 கிட்ட வந்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு வந்து புடவை எடுத்திருக்கிறோம். புடவை வந்து இன்னைக்கு என்ன எடுத்தீங்கன்னா, நாச்சியாஸ்ல தான் எடுத்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து எடுத்திருக்கோம். ஆனா என்ன, 2 பேருக்குமே வந்து சேம் கலர் காம்பினேஷன்ல டிசைன் மட்டும் தான் வேற. ஆனா சேமாவே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நல்லா ஜரி வச்சு பார்டர் வச்சு நான் பார்த்தேன். ஆனா எதுவுமே எனக்கு அமையலைங்க இந்த தடவ. அம்மனுக்கு இந்த மாரி பிளைனா தான் அமைஞ்சது. இட்ஸ் ஓகே. கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இத ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த புடவ பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கட்டிக்கிறதுக்காக அவங்க எடுத்தாங்க. இதுவும் நாச்சியாஸ்ல தான் எடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ₹600 தான். சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த கட்டப்பையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து பூஜை ஐட்டம்ஸ் தான். ஃபுல் அந்த சூடம், சாம்பிராணி, அந்த பஞ்சு மாலை, காதோல கருகுமணி, அப்புறம் ஊதுபத்தி, ஜவ்வாது அந்த மாதிரி வாசனை பொருள் எல்லாமே, குங்குமம், அப்புறம் தசாங்கம் இந்த மாரி எல்லாமே தான் வாங்கியிருந்தோம். ஒரு பாக்கெட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு, இன்னொரு பாக்கெட் வந்து எனக்கு. இது வந்து நாங்க மொத்தமா எங்க வாங்குனோம்னா, குன்னத்தூர் சத்திரம். அதாவது புது மண்டபம். அங்க தான் நாங்க எல்லாமே வாங்கியிருந்தோம். இது எல்லாமே டோட்டலா வந்து ஒரு 600க்குள்ள தான் வந்தது. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி பாக்ஸ் வாங்கியிருந்தோம். மெஹந்தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதில ஒரு பாக்ஸ்ல வந்து 12 பீஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ண முடியல. சரி அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சிங் கம்பெனி இதுதான் வாங்கியிருக்கிறோம். இந்த ஒரு பாக்ஸோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹96. டோட்டலா 6 பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். இது வந்து பெரிய வளையக்கார தெரு அந்த ஷாப்ல தான் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீப்பு வாங்கியிருக்கிறோம். சீப்பு பார்த்தீங்கன்னா, 1 டஜன் சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா ₹45க்கு வாங்கியிருந்தேன். இதில மொத்தம் வந்து ஒரு 6 டஜன் இருக்குது. அடுத்து வந்து குட்டீஸுங்க வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? குட்டீஸுங்களுக்காக கொஞ்சம் தனித்தனியா மெட்டல் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். அது ஈச் பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ₹60 ஒரு செட்டு. அப்புறம் இந்த வருஷம் அம்மனுக்கு புதுசா என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து அம்மனுக்கு பின்னாடி தலையில வைக்கிறது. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நல்ல கிரீடம் வச்சது மாரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கலசத்துக்குள்ள போடக்கூடிய வந்து காதோல கருகமணி அது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அந்த தாம்பூலத்துக்கு வைக்கிறதுக்காக கண்ணாடி வாங்கியிருக்கிறேன். கண்ணாடி ஒரு 70 பீசஸ் வாங்குனோம். இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ₹8 கிடைச்சது. ஹோல்சேல்ல வாங்குனனால எனக்கு ₹8 கிடைச்சது. அடுத்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த தடவ பெருசா குடம் வச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த தடவ வாங்கியிருந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. ஏன்னா நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கனால, கொஞ்சம் கொஞ்சமா நான் அத எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து என்னென்ன வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு குடம், ஒரு பிளேட்டு, அப்புறம் ஒரு உருளி, அப்புறம் குட்டி குட்டி பிளேட்ஸ் அதாவது விளக்கு வைக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு சின்ன கோமாதா இது வாங்கியிருந்தாங்க. அந்த கோமாதா பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 300 வாங்குனாங்க. உருளி வந்து ஒரு 560. அந்த குடம் எல்லாமே டோட்டலா சேர்த்து பார்த்தீங்கன்னா, 2300க்கு வாங்குனோம். இது வந்து குன்னத்தூர் சத்திரத்தில தான் வாங்குனோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் வந்து ₹130க்கு வாங்குனோம். அது மொத்த கடையில தான் வளையக்கார தெரு அந்த கடையில தான் வாங்குனோம். அங்க வாங்கி முடிச்சுட்டு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் பேக் நல்லா அழகா இருந்தது. இது வந்து ஒன்லி ₹100 தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால எனக்கு ஒண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்ல ஸ்பேசியஸா 2 ஜிப் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கா கிளாத்தும் நல்லா இருக்குது. அதனால அது வாங்கியிருந்தோம்.
நெக்ஸ்ட்டு இது என் ஃப்ரெண்டு வந்து அம்மனுக்கு வந்து ஜடை வாங்கியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ். இது வந்து மீடியம் சைஸ் தான். இதுவும் குன்னத்தூர் சத்திரம் அங்கே தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த 2 பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு. இது மொத்தமா நாங்க ஒரு 70 பீஸ் வாங்கியிருந்தோம். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் டிசைனர் பிளேட்ஸ் மாரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, சில்வர் பிளேட்ஸ் குடுத்துருந்தேன். சரி இது கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த தடவ இந்த பிளேட் சூஸ் பண்ணியிருந்தேன். இது நல்லா ஸ்டடியா, நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்குது. இது வந்து ஒரு 70 பீஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வளையக்கார தெருவுலேருந்து வெளியில வந்தீங்கன்னா, திவ்யா ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இதுவும் ஒரு ஹோல்சேல் ஷாப் தான். இங்க வந்து இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் ஆக்சுவலி அவங்க எனக்கு 40 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி செஞ்சு எனக்கு 30 ருபீஸ் குடுத்தாங்க. டோட்டலா வாங்குனேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, அதாவது நார்மலா கவரிங் ஆன்டிக் தான் ஒரு ஜும்கா வாங்கியிருந்தேன். இது வந்து 270 அழகா இருந்தது. இது குன்னத்தூர் சத்திரத்தில தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். எந்த மாரி நம்ம சிம்பிளா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம குடுக்கலான்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வீடியோல கலசம் எப்படி வைக்கிறது, கலச அலங்காரம், அம்மன் எப்படி அழைக்கிறதெல்லாம் நாளைக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா.